டெசாஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பிளாக் செயின் நெட்வொர்க். இது எத்தீரியமோட ஒரு அளவுக்கு சிமிலராக இருந்தாலும் டெசாஸோட பிரைம் யூனிக்னஸ் என்னன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதோட எவல்யூஷனையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் ஹார்ட் ஃபோர்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாமலேயே கொண்டு வர முடியும். ஹார்ட் ஃபோர்க்ன்றது ஒரு நெட்வொர்க்கோட புரோட்டோகாலை ராடிக்கலா சேஞ்ச் பண்ணி அதோட ப்ரீவியஸ் இன்வாலிட் பிளாக்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை வேலிடாவும் ப்ரீவியஸ் வேலிட் பிளாக்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை இன்வாலிடாவும் மாற்றக்கூடிய ஒரு அப்டேட். இந்த ஹார்ட் ஃபோர்க்குக்கு இருக்கிற நெசசிட்டினால தான் பிட்காயினும் எத்தீரியமும் இவ்வளோ இயர்ஸா சஃபர் ஆகி இருக்காங்க. டெசாஸ் அவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லாங்குவேஜ் ஹை வேல்யூ யூஸ் கேஸ்க்கு தேவையான அக்யூரசியை தரும்னு சொல்றாங்க. இப்போ டெசாஸோட இயர் ஆஃப் இன்ட்ரோடக்ஷனை பத்தி பார்க்கலாம். டெசாஸோட டெக்னாலஜி அண்டர்பின்னிங்க செப்டம்பர் 2014ல ஒரு ஒயிட் பேப்பர்ல ப்ரப்போஸ் பண்ணாங்க. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் டெசாஸோட மெயின் நெட்டை 2018ல லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ டெசாஸோட ஃபவுண்டர்ஸ் யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆர்தர் பிரீட்மேன் தான் டெசாஸோட ஒயிட் பேப்பரை எழுதினது. லேட்டரா தான் இவர் இனிஷியலா எல்எம் குட்மேன்ற சூடோ நேம்ல ஒயிட் பேப்பர் எழுதினது தெரிய வந்திருக்கு. இவரு பிட்காயினோட ஒரு பெரிய ப்ராப்ளம் அதுல இல்லாத கம்யூனிட்டி பேஸ்ட் கன்சென்சஸ் மாடல் தான் சொல்றாரு. இப்போ அவரோட வைஃப் கேத்லீன் தான் டெசாஸை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டைனமிக் லெட்ஜர் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப்பை ஃபவுண்ட் பண்ணி இருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப் தான் டெசாஸ் புரோட்டோகால்க்கு கோடிங் பண்றாங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை லேட்டரா டெசாஸ் அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கான ரீசன் டைனமிக் லெட்ஜர் சொல்யூஷன்ஸோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டா ஓன் பண்றதுக்கு தான் சொல்லப்படுது. ஓகே, இப்போ டெசாஸ் எப்படி மற்ற பிளாக் செயின்ஸை விட யூனிக்கா இருக்குன்னு பார்க்கலாம். ஜெனரலா பிளாக் செயின்ல கவர்னன்ஸ் ப்ராசஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஒரு காமன் பிராக்டிஸ் தான் ஸ்டேக்கிங். டெசாஸ் இந்த ப்ராசஸ்ல தான் ஒரு யூனிக் ட்விஸ்டை கொண்டு வராங்க. இங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் நெட்வொர்க்கோட கவர்னன்ஸ் ப்ராசஸ்ல பேக்கிங் ப்ராசஸ் மூலமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பேக்கிங்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் 8000 XTZ காயின்ஸை ஸ்டேக் பண்ணுவாங்க. இது பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹானஸ்டா இருக்கிறதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் இன்சென்டிவா இருக்கும். இப்போ டெசாஸோட நேட்டிவ் டோக்கனான XTZ ஓட டோக்கனாமிக்ஸ் பத்தி பார்க்கலாம். XTZ டோக்கன் காயின் மார்க்கெட் கேப் ரேங்கிங்ல $2.8 பில்லியன் மார்க்கெட் கேப் வேல்யூவோட 40th பிளேஸ்ல இருக்கு. XTZ ஓட ஒரு யூனிட் டோக்கனோட வேல்யூ $3.22. இதோட டோட்டல் டோக்கன் சப்ளை 885 மில்லியன் காயின்ஸ் மற்றும் சர்க்குலேட்டிங் சப்ளை 855 மில்லியன் காயின்ஸ். லாஸ்ட் 1 இயர்ல XTZ ஓட ஆல் டைம் ஹை $8.4 ஆகவும் ஆல் டைம் லோ $1.65 ஆகவும் இருந்திருக்கு. டெசாஸோட XTZ காயின்ஸை பினான்ஸ், OKEX, காயின்பேஸ், காயின்பீன், ஹியூபாய் குளோபல் போன்ற எக்ஸ்சேஞ்சஸ்ல நாம வாங்கிக்க முடியும். இப்போ XTZ காயின்ஸோட யூஸ் கேஸை பத்தி பார்க்கலாம். XTZ காயின்ஸ் ஹோல்டிங், ஸ்பெண்டிங், சென்டிங் மற்றும் பேக்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுது. XTZ காயின்ஸை ஓன் மற்றும் பேக் பண்றது மூலமா யூசருக்கு நெட்வொர்க் அப்கிரேட்ஸ்க்கு வோட் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடைக்கும். லாஸ்ட் 1 இயர்ல XTZ டோக்கனோட பிரைஸ் அதோட ஆல் டைம் லோல இருந்து 4.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்கதால XTZ டோக்கன்ல ஒரு இன்ஃபார்ம்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்னு மார்க்கெட் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. டெசாஸை கிளீன் அண்ட் கிரீன் பிளாக் செயின்னு சொல்லுவாங்க. டெசாஸ் பிளாக் செயினோட ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அல்காரிதம்ல ஒர்க் பண்றனால இது பிட்காயின் அண்ட் எத்தீரியம் மாதிரி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்ல ஆப்ரேட் பண்ற நெட்வொர்க்ஸை விட 2 மில்லியன் டைம்ஸ் லெஸ் எனர்ஜி தான் கன்சியூம் பண்ணும். இந்த லோ கார்பன் ஃபுட் பிரிண்ட்னால டெசாஸோட டெவலப்பர்ஸும் யூசர்ஸும் இனோவேஷனை, சஸ்டைனபிலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாம ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். இந்த செல்ஃப் அமெண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா டெசாஸோட நெட்வொர்க் எப்பவுமே எவால்விங் ட்ரெண்ட்ஸை விட அஹெடா இருக்கும். இந்த ட்ரெண்ட்ஸ் கேஸ் ஆப்டிமைசேஷனையும் NFTஸையும் இன்க்ளூட் பண்ணும். ஓவராலா டெசாஸ் மற்ற நெட்வொர்க்ஸை விட லோவர் எனர்ஜி கன்சப்ஷனையும் ஸ்மாலர் ஈக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்டையும் கொண்டதா இருக்கும்.
இந்த வீடியோல நீங்க பார்த்த எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசஸ் கிடையாது. ஃபியூ மந்த்ஸா நாங்க பண்ண மார்க்கெட் அனாலிசிஸ்ல எங்களுக்கு தெரிய வந்த விஷயங்களை உங்க கூட ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறோம். மேலும் இது போன்ற பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான ஹாட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை உங்களுக்காக எடுத்துட்டு வரோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் டில் தென் பாய்.